ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம வீட்ல யாருக்காவது ஒருத்தருக்கு கல்யாணம் ஆக போதுனாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுவும் உங்க கூட பொறந்தவங்களுக்கு கல்யாணம் ஆக போதுன்னா எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அந்த மாரி தான் எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த நாள் ரொம்ப நல்லாவே போச்சு. அல்ஹம்துலில்லாஹ் என்னோட தம்பிக்கு என்கேஜ்மெண்ட் சூப்பராவே முடிஞ்சிருச்சு. எங்க ஃபேமிலியில எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து செலிப்ரேட் பண்ண ஒவ்வொரு நிமிஷமும் எங்களுக்கு அவ்வளோ ஒரு சூப்பர் மெமரியாவே கிரியேட் ஆச்சு. இந்த வீடியோல என்கேஜ்மெண்ட்க்கு 2 நாளுக்கு முன்னாடி நாங்க என்னெல்லாம் பண்ணோம், எப்படி நாங்க என்கேஜ்மெண்ட்க்கு ரெடி ஆகுறோம் எல்லாமே பார்க்கலாம். நான் முன்னாடி நாள் வந்து ஷாப்பிங் போக வேண்டியது இருந்ததுனால சிம்பிளா வந்து ப்ரான் பிரியாணி, பாயில்ட் எக் செஞ்சிருந்தேன். சியானாக்கு ஒயிட் ரைஸ் செஞ்சிருந்தேன். ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்ததுமே ஃபர்ஸ்ட் வேலையா நான் வந்து மெஹந்தி தான் வச்சிருந்தேன். ஏன்னா எனக்கு மெஹந்தி வந்து ஒரு 2 நாளுக்கு முன்னாடி வச்சா கொஞ்சம் டார்க்கா பிடிக்கும். அதனால ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன் தான் நான் சூஸ் பண்ணியிருந்தேன். சிம்பிளா இருந்தாலும் பார்க்க ரொம்பவே அழகா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதே மாதிரி நிறைய டிஃப்ரெண்டான மெஹந்தி டிசைன்ஸ் எல்லாமே என்னோட சேனல்ல இருக்கு. உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டா மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ ஃபங்க்ஷனுக்கு போகிறதுனால செடியில் இருக்க பூ எல்லாமே பறிச்சிடலான்னு சொல்லிட்டு நைட்டே வந்து எல்லா பூவுமே பறிக்க ஆரம்பிச்சிட்டேன். செடி ஃபுல்லாகவுமே அவ்வளோ மொட்டை இருந்தது. நல்ல வாசனையாகவும் இருக்கும். நம்ம இல்லைன்னா பூ எல்லாமே பூத்து வேஸ்ட்டாக தான் போகும். பறிச்சிட்டு போனாலும் யாராவது கட்டி வச்சுப்பாங்க. ஸோ அதனால் வந்துட்டு பூ வந்து எல்லாத்தையும் பறிச்சாச்சு. நிறைய பூ இருந்தது அன்னைக்கு. நல்ல வாசனையாகவும் இருக்கும். இது பூத்துச்சுன்னா நல்ல பெரிய பெரிய பூவாக இருக்கும். ஒரு 20 பூ இருந்தாலே வந்து ஒருத்தர் வைக்கிற அளவுக்கு இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு நல்ல பெரிய பூவாக வந்து இது பூக்கும். கொஞ்சம் ஆக்சசரிஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன். என்னென்ன ஆக்சசரிஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாமா? சரவணா ஸ்டோரை பொறுத்த வரைக்கும் ஆக்சசரிஸ் எல்லாமே குவாலிட்டி நல்லாயிருக்கும். அதே மாதிரி ப்ரைஸுமே ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு ஃபங்க்ஷன்னாலே ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது மெஹந்தியோட ஸ்டார்ட் பண்ணும் இல்லையா? ஸோ அதனால நான் ஒரு 4 மெஹந்தி வாங்கியிருந்தேன். ஒரு மெஹந்தியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 15 ருபீஸு. ஸோ நான் வாங்கிட்டு போயிட்டு அங்கே இருக்கவங்க கூட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த 6 கிளிப்ஸ் வாங்கியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா 40 ருபீஸு. இதுவுமே ரொம்ப ஒர்த்துன்னு தான் தோணுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த 12 கிளிப்ஸு சியானாக்காக இந்த கிளிப் வாங்கியிருந்தேன். இது வந்து 98 ருபீஸ் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா இந்த கிளிப்ஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கொரியன் சீரீஸில் வர்ற மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கான கிளிப்ஸு. இது 3 கிளிப்ஸ் வந்து 22 ருபீஸ் போட்டிருந்தாங்க. ரொம்பவே ஒர்த்துன்னு தான் தோணுச்சு. அண்ட் இந்த கிளிப்பும் அதே மாதிரி 3 கிளிப் வந்து 22 ருபீஸ். இது வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தது. இது அதுலேயே கொஞ்சம் பெரிய சைஸு. அதுவுமே பார்த்தீங்கன்னா 22 ருபீஸ் தான். அதுவுமே 3 இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய கிளிப்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். கிளச் கிளிப் எல்லாமே எனக்கு கொஞ்சம் நிறைய தேவைப்படும். ஸோ அதனால் கொஞ்சம் நிறைய வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் பேண்டு. இது வந்து 2 வாங்கியிருந்தேன். ஒன்று சியானாக்கும் இன்னொன்று வந்து என் தங்கச்சி பேபிக்காக வாங்கியிருந்தேன். ரெண்டுமே பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருந்தது. ஒன்று பார்த்தீங்கன்னா இது வந்து 135 ருபீஸு. சூப்பராக இருந்தது பார்க்கவே. குழந்தைங்க போட்டாங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால 2 வந்து வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பேண்ட் செட்டு. இது வந்து 40 ருபீஸ் தான். இதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப நல்லா இருந்தது பாக்ஸில் இருக்கிறதுனால. ஸோ இது வாங்கிக்கலாம்னு சொல்லி இந்த பேண்ட் செட்டும் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஐலைனர் வாங்கியிருந்தேன். நான் இதுக்கு முன்னாடி வந்து நைக்கால ஒரு ஐலைனர் வாங்கியிருந்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக லைனர் வரவே இல்லை. இது வரைக்கும் நான் இந்த மாதிரி எதுவுமே நைக்கால வாங்கி டிசப்பாயிண்ட் ஆனதே கிடையாது. பட் அது வந்து ரொம்பவே டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு. மேபி அது கட்டியாக இருக்கா என்னன்னு தெரியல. பட் இது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. இதனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 650 ருபீஸு. லாக்மி 925ல ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த ஹேர் பேண்ட் வந்து வாங்கியிருந்தேன். இது ஹேரில் வந்து சுற்றி சுற்றி போடுற மாதிரி ஹேர் பேண்டு. இதுவுமே இப்போ ரொம்ப ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. இதுவும் கொரியன் சீரீஸ்லாம் வரும். அண்ட் இந்த பேண்ட் வந்து குழந்தைங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் பேரா வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 40 ருபீஸ் போட்டிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இது பார்த்தீங்கன்னா 23 ருபீஸ் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம 2 போனிடெயில்ஸ் மாதிரி போட்டுட்டு சுற்றி விடலாம். இல்லை ஒரு போனிடெயில் போட்டுமே சுற்றி விடலாம். பார்க்கறதுக்கு க்யூட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணும்போது. ஸோ அதனால இதெல்லாமே வாங்கியிருந்தோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த க்ரௌன் ஹெட்பேண்ட் வந்து வாங்கியிருந்தேன். பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா ஃபுல்லாக ஸ்டோன்ஸ் எல்லாமே வச்சு. இதனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 116 ருபீஸ் வந்து போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து சேஃப்டி பின் வந்து வாங்கியிருந்தேன். இந்த சேஃப்டி பின் பார்த்தீங்கன்னா 21 ருபீஸ். ஃபுல்லாக இவ்வளோ சேஃப்டி பின்ஸ் இருக்குது. இது வந்து 21 ருபீஸ். சூப்பர் ஒர்த்து தான். அதுக்கப்புறமா இந்த ஹிஜாப் பின்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். இது ஒன்று வந்து 7 ருபீஸு. இதுவும் 7 ருபீஸ். இந்த ஷேப்பில் இருக்கிறது 10 ருபீஸ். இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. கண்டிப்பாக இது சூப்பர் ஒர்த் இது. அண்ட் இதில் வந்து நிறைய பென்ஸ் இருக்கும். ஹிஜாப் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஹிஜாப் பென்ஸ்லாம் கண்டிப்பாக தேவைப்படும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 70 ருபீஸ். இந்த பட்டர்ஃப்ளை கிளிப் பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அண்ட் அதனால அது வந்து வாங்கியிருந்தேன். இந்த கோம் பார்த்தீங்கன்னா 9 ருபீஸ் போட்டிருந்தாங்க. இந்த ஹேர் பேண்ட் பார்த்தீங்கன்னா 25 ருபீஸ். 25 ருபீஸ்க்கு இவ்வளோ பேண்ட் வந்து கண்டிப்பாக ஒர்த்து தான். எந்த அளவுக்கு இது வந்து ஒர்க் ஆகுதுன்னு தெரியல. கொஞ்சமாக டைலரிங் ஐட்டம்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். இந்த ஹூக் பார்த்தீங்கன்னா சில்வர் கலரு. இது வந்து 8 ருபீஸ் போட்டிருக்காங்க. 2 பேக் வந்து வாங்கியிருந்தேன். அதே மாதிரி கோல்டு கலரு. இதுவுமே 8 ருபீஸ் தான். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊசி வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி குட்டி குட்டி ஊசி வந்து எனக்கு வந்து நிறைய தேவைப்படுது. எனக்கு அந்த ஆரி ஒர்க் அந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால. ஸோ அது வந்து 11 ருபீஸ் போட்டிருந்தாங்க. அண்ட் இந்த பிளாக் கலர் த்ரெட் இது வந்து நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்களுக்குலாம் எனக்கு யூஸ் ஆச்சு. அது வந்து 18 ருபீஸ். அதுக்கப்புறமா இந்த ப்ரூச் மாதிரி இருந்தது. ஸோ இதுவுமே எனக்கு வந்து எதுக்காவது தேவைப்படும் ஆக்சசரி செய்கிறதுக்காக.
கொடுத்துருக்காங்கன்னு வாங்கியிருந்தேன். இது வந்து 5 இருந்தது, 83 ரூபீஸ் போட்டிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி ஒரு ஒயிட் கலரில் இந்த த்ரெட் வாங்கியிருந்தேன், அவ்வளோதான். அண்ட் மறுநாள் காலையிலே வந்து நாங்கள் அரக்கோணமுக்கு கிளம்பிட்டோம். அரக்கோணம் போகிற வழியிலே வந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு ஹோட்டலில் வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தோம். உள்ளே என்டர் ஆகும்போது இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. எவ்வளோ பெரிய தோசை வச்சுருக்காங்க பாருங்கள், நல்லா பெரிய ஃபேமிலி தோசைன்னு வச்சுருந்தாங்க. அண்ட் இதில் வந்து என்னென்னலாம் கொடுப்பாங்க அப்படின்றத வச்சுருந்தாங்க. முன்னாடி இருக்க கடையில் பார்த்தீங்கன்னா சியானா இந்த டாய் வாங்கியிருந்தா. அண்ட் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பொங்கல், வடை, சாம்பார், அதுக்கப்புறம் இட்லி, பூரி இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் சாப்பிட்ருந்தோம். சாப்பிட்ட உடனே கிளம்பியாச்சு. போகிற வழி எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் பேரம்பாக்கம் ரூட் சூஸ் பண்ணி போனீங்கன்னா அங்கே ஃபுல்லாகவுமே விவசாயம் வந்து பண்ணியிருப்பாங்க. பக்கத்துலேயே பாருங்கள் வெண்டைக்காய் செடி, மல்லிப்பூ தோட்டம், அங்கே வந்து நிறைய பேர் இருந்து விவசாயம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. எதிரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த காகிதப்பூ வந்து நிறைய வந்து இருந்துச்சு. போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா கரும்பு ஜூஸ் குடிக்கலாம்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருந்தோம். இங்கே எதிரிலே வந்து நிறைய பேர் இருக்காங்க. இங்கே வந்து கண்ணுக்குட்டி, கோழி, வான்கோழி இந்த மாதிரி நிறைய வந்து வச்சுருந்தாங்க. சியானா வந்து இதெல்லாம் நின்று பார்த்துட்டே இருந்தா. பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் எல்லாம் போயிட்டு இருந்தது. இந்த ஆம்பியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. சுற்றி மரம் ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே இருந்துகிட்டே இருக்கலாம் போல் இருந்தது. அண்ட் அங்கேருந்து ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். இங்கே லஞ்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. சிக்கன் 65 வந்து சூடாக வந்து ஃப்ரை ஆகிட்டே இருக்குது. நாங்கள் வந்து எங்கள் ஆன்ட்டி வீட்டுக்கு தான் போயிருந்தோம். ஆன்ட்டி வீடு தான் வந்து அரக்கோணமில் இருக்குது. ஸோ அதனால் அங்கே போய் நாங்கள் ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் கிளம்பி போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஆன்ட்டி வீட்டில் பார்த்தீங்களா அவங்க கார்டனில் சூப்பராக வந்து பைனாப்பிள் காய்ச்சிருக்கு. 2 பைனாப்பிள் வந்து இருந்தது. பார்க்கவே அழகாக இருந்தது. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். குட்டியாக வந்து 2 பைனாப்பிள் வந்து காய்ச்சிருந்துச்சு. என்னதான் நம்ம கடையில் எவ்வளோ காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்டாலும் வீட்டிலே வந்து காய்க்கிறத பார்க்குறதுக்கு அண்ட் அதை பார்த்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அண்ட் அரக்கோணமில் இருக்க சரவணா ஸ்டோர் ஒரு ஸ்வீட் ஸ்டால் இருக்கும். அங்கே பார்த்திங்கன்னா இந்த பால்கோவா போலி வந்து கொடுப்பாங்க. ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லை நீங்கள் அரக்கோணம் போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் இந்த வரிசை எல்லாமே பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் என்கேஜ்மெண்ட்க்கு பார்த்திங்கன்னா இந்த லட்டு வந்து ஒரு பாக்ஸில் போட்டு கொடுப்பாங்க. அவங்க வந்து இதெல்லாம் வேண்டான்னு தான் சொல்லியிருந்தாங்க. பட் நாங்கள் வந்து இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் லட்டு வந்து அரக்கோணம்லேயே வந்து ஆன்ட்டிக்கிட்ட சொல்லி ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அதெல்லாமே பேக் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கோம். அண்ட் நான் வந்து மெஹந்தி முன்னாடி நாளே வச்சுட்டு வந்துட்டேன். என்னோட தங்கச்சிங்களுக்கு எல்லாமே வச்சு விடலான்னு சொல்லிட்டு மெஹந்தி வந்து வச்சு விட்டுட்டு இருந்தோம். எப்போவுமே ஒரு ஃபங்க்ஷன்னா மெஹந்தி இல்லாமல் இல்லைல்ல. ஸோ அதனால் மெஹந்தி எல்லாம் வச்சுட்டு எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஜாலியாக வந்து பேசிட்டு அரட்டை அடிச்சுட்டு அவ்வளோ நல்லா இருந்தது அந்த நாள் ஃபுல்லாகவுமே. அண்ட் பாக்ஸ் வந்து எடுத்தாச்சு. எல்லாத்தையுமே லட்டு எல்லாமே ஒன்று ஒன்றா போட்டுட்டு இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி இதில் போடுறதுக்குள்ளே எல்லாம் வந்து பயங்கர போராட்டமாக தான் இருந்துச்சு. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா டப்பா நிறைய இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலதெல்லாம் மூடியே இருந்தது. அந்த மூடியை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு திருப்பி உள்ளே வச்சுட்டு திருப்பி மூடுறதுக்குள்ளே ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. கையில் நெயில்ஸ் வேறு இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த எட்ஜஸ்ல எல்லாமே வந்து பிளட் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் வந்து எல்லாருமா சேர்ந்து கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரத்தத்தை ஜூம் பண்ணி காமி, ரத்தம் சிந்து வந்து நீங்கள் வந்து உங்கள் தம்பிக்கு வந்து வேலை செஞ்சுட்ருக்கேன் அது மாதிரி வந்து எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்பவே ஃபன்னாக போயிட்டு இருந்தது. நாங்கள் 3 சிஸ்டர்ஸுமே சேர்ந்து எங்களோட பிரதரோட என்கேஜ்மெண்ட்டுக்கு வரிசை பேக் பண்ணுறது, இந்த மாதிரி லட்டு போடுறது எல்லாமே நாங்கள் 3 பேர் மட்டுமே சேர்ந்து செஞ்சுட்டோம். ஒருத்தர் ஓப்பன் பண்ணும்போது இன்னொருத்தர் வந்து ஃபில் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். இவ்வளோ பார்த்தீங்கன்னா மெஹந்தியை வச்சுட்டு ஒரு கையோட வந்து இதை பேக் பண்ணிட்டு இருந்தா. ஸோ இதெல்லாமே நாங்கள் வந்து ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு கையிலே புள்ள வேலை செய்யுது அந்த மாதிரி. ஸோ ஃபைனலாக மாப்பிள்ளையுமே கூப்பிட்டு உட்கார வச்சு வறுத்த பேக் பண்ணுறதுக்கு, ஏன்னா வெயிட்டு தூக்கி ரோல் பண்ண முடியல. ஸோ அதனால் அவங்களையுமே கூப்பிட்டு உட்கார வச்சு ரோல் பண்ணிட்டோம். எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறமா ஈவினிங் எல்லாருமா சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஷட்டில் காக் விளையாடிட்டு இருந்தோம். எல்லாரும் ஒன்றா சேர்ந்தோன்னா தான் இந்த மாதிரி எல்லாம் விளையாட முடியும். மற்ற நேரத்துலலாம் நமக்கு இந்த மாதிரி விளையாடுறதுக்கு நேரமே இருக்காது. ஸோ அதனால டைம் போகிறதே தெரியாமல் எல்லாருமா சேர்ந்து நல்லா ஃபன் பண்ணிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. குட்டீஸும் இங்கேயும் எங்கேயும் ஓடிட்டு அவங்கள பார்த்துட்டு இருக்கிறதுக்கு நமக்கு டைம் கரெக்டாக இருந்தது. நானும் வந்து கடைசியில் வந்து விளையாடிட்டு இருந்தேன். அது வந்து நான் வீடியோ கவர் பண்ணலை. எப்போவுமே அரக்கோணம் போகணுன்னா நாங்கள் இந்த மாதிரி ஷட்டில் காக் விளையாடுவோம். அங்கே வந்து அந்த அளவுக்கு வெஹிக்கிள்ஸ் எல்லாம் போகாது. நைட் டைம்லையும் சரி பகல்லையும் சரி அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஏரியாஸில் விளையாடுறது வந்து நமக்குமே நல்லா ஃபன்னாக இருக்கும். அந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து விளையாடிட்டு இருந்தோம். யாருக்குமே தூக்கமே வரல. நெக்ஸ்ட்டு எல்லாருமா சேர்ந்து யூனோ விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போல்லாம் வந்து கேம்னாலே யூனோ தான். யூனோ வந்து எவ்வளோ விளையாடினாலும் விளையாடிட்டே இருக்கலாம் போல் இருக்கும். நிறைய ஃபன் இருக்கும். யூனோ வந்து ப்ராப்பராக விளையாட நல்லா இருக்காது. ஒரு சில சீட்டிங்லாம் பண்ணி ஃபன் பண்ணி விளையாடும் போது இன்னமும் சூப்பராக இருக்கும். டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே யூனோ வந்து ரொம்பவே பிடிக்கும். ஒரு சில நேரம் ஒரு 4-5 கார்டு ஒரே ஆளை வந்து டார்கெட் பண்ணி நம்ம வந்து போட்டுட்ருப்போம். அதெல்லாம் இன்னுமே ஃபன்னாக இருக்கும். இதுவும் ரொம்ப நேரம் நாங்கள் விளையாடிக்கிட்டே இருந்தோம். எல்லாரும் விளையாடி முடிச்சுட்டு மாடிக்கு வந்தாச்சு. மாடிக்கு வந்து எல்லாரும் வந்து பாய் கட்டில் எல்லாம் போட்டுட்டு கொஞ்ச நேரம் வந்து படுத்து பேசிகிட்டு இருந்தோம். ஒரு 1 மணி வரைக்கும் எல்லாருமா சேர்ந்து பேசிகிட்டு இருப்போம்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் இங்கே படுத்துட்டு அதுக்கப்புறமா கீழே ரூமில் போய் படுக்கலான்னு சொல்லிட்டு எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம்.
ஃபன்னி ஸ்டோரீஸ், ஹாரர் ஸ்டோரீஸ் இதெல்லாம் பேசிக்கிட்டே இருந்தோம். டைம் போறதே தெரியல. என்னோட அம்மாவோட அம்மா வீட்ல பார்த்தீங்கன்னா, எப்பவுமே சம்மர் டைம்ல இல்ல எல்லாரும் ஒண்ணா சேர்ற டைம்லலாம் இந்த மாரி தான் எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து ஃபன் பண்ணிட்டு நைட்டெல்லாம் தூங்காம பேசிட்டுருப்போம். ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாரி இருக்கிறதுனால எல்லாருக்கும் தூக்கமே வரல. கொஞ்ச நேரம் அங்க இருந்துட்டு கீழ வந்துட்டோம். இந்த வீடியோக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நெக்ஸ்ட் வீடியோவை ஃபாலோ பண்ணுங்க. என்கேஜ்மெண்ட் எப்படிலாம் போச்சுன்றத நெக்ஸ்ட் வீடியோல நான் அப்லோட் பண்றேன். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.